இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து ஏதித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிற பிற பிறை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். திருவணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் பயனாகிய என் தந்தகம் இணை மறவாத சார்ந்த வாழ்வழித்தோர் என் சந்தோஷச் செய்திடுவே, என் சந்தோஷச் செய்திடுவே. வாழ்க வளமுடன். நாடு சுற்றி செய்து கொள்வோம். கண்டுவர சுற்றி செய்து கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவனவாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் உரிய தவம் துவக்கம் ஆக்கினேன்.
துரியம்.
வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பமும் வாழ்த்துக்கள். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். அவரவர் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தினசரி நம் கடமையில் தொடர்புகளையும் தொழில்துறையில் தொடர்புகளையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரியாய் நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் நல்மனம் கொண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகில் உள்ள வேதாத்திரியங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தவத்தை நன்கு நடத்தி வரும் தாமோதரன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஈரொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவே. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க கேமராவை ஆன் பண்ணிடுங்க ஐயா. எல்லாரையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கு அப்புறம் எல்லாம் வாழ்க வளமுடன் ஐயா. தாமோதரன் நண்பர்கள் ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி. சரிங்க. பேர் சொல்லுங்க. அவரு கூட பேசணும். ஸ்டார்ட் பண்ணவா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சங்கரன்கோயில் அருள்நிதி. ஐயா என் பேர் தனபாலியா, கோயம்புத்தூர்ல இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். செல்வம் ஐயா. வாழ்க வளமுடன். புளியங்குடி ஜாமம் ஐயா. புளியங்குடியா.
நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். செங்கரங்கோயில் ஐயா. தவமையம் வாழ்க வளம். நல்லா இருக்குங்களா? திரும்ப வாழ்க வளமுடன். நல்லா இருக்காங்க. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. கொஞ்ச நேரம் மைக்கு சேட்டை பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன். சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா திருநாள் குழந்தை ஐயா பேராசிரியர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீங்க சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கலசாமி ஐயா அவங்களுடைய தொண்டு பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க அவங்ககிட்ட நேற்று தான் அவங்கள்ட்ட ரொம்ப பேசின நிறைய விஷயங்கள் நேற்று பேசிதான் ஐயாட்ட இருந்து அவங்களுடைய என்ன ஆசிரியர் பயிற்சி எப்படிலாம் இது பண்ணாங்க, என்ன கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது. நேத்தான் அவங்கள்ட்ட கூட நான் சரியா கேட்கல. பிறகு சில தாமூர்னு ஐயா நம்ம எல்லாருக்கும் அறிவிப்புல போட்டதான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோனா மன்றத்துல இன்னைக்கு அவங்க சுற்றி வர உள்ள எல்லா மன்றங்களையும் அவங்களுடைய தொண்டு ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன விவரம் சொல்லணுங்கிறது எனக்கு இப்போ அவங்ககிட்ட நான் அந்த இதெல்லாம் கேட்கல. அதனால அவங்களுடைய தொண்டு ரொம்ப சிறந்தது. நிறைய அனுபவங்கள் மகரிஷி காலத்துல நான் பயிற்சி எடுத்தாலும் கூட எனக்கு அந்த இதுக்கு சிறிதளவு கூட இல்லை. அவங்க அன்னைக்கு நான் கனெக்ட் பண்ணி ஐயாட்ட பேசும் பொழுது அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. அதனால நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர். நமக்கு அவர்களுடைய கருத்துக்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஐயா அவருடைய எதிர்பார்ப்பு அனைவரும் கொண்டு கிடைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஆரம்பிச்சிடலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. எல்லாம் அல்ல இறையருளும் குருவின் அருளாசியும் சுக்குமமாக சுற்றிலும் குழுவில் இணைந்திருக்கும் அனைவரை சுற்றிலும் உறுதுணையாகவும் காப்பாகவும் அமைந்து நமக்கு இந்த சிந்தனை விருந்தை வாரி வழங்குமாக. தந்தைதாய் இருவீர் ஒன்று சேர்ந்து இருவீர் அறம், அந்த இருவீர் வினைகள் அறம மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் தெரிந்து சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அரித்து எல்லையெல்லா மெய்ப்பொருளை அடைய வந்த ஒரு உதவி குரு இருந்து குரு திருவடி வாழ்த்தி வணங்கி ஒரு இனினால் முழு அமாவாசை. கேட்கலைங்க, சரியா கேட்கலைங்க. என்னங்கய்யா கேக்குதா? கேட்கலைங்க, சரியா கேட்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது கேக்குது. சரி சரி சரி. முழு அமாவாசை இறைவனை பற்றிய ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கிடக்கூடிய ஒரு நாள். அந்த மட்டும்
ஒரு ஒரு சிறப்பான நாள். எல்லாரும் இறைவனை பற்றிய அந்த செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இறைவனே நமக்கு ஒரு நாள் கொடுத்த தேதி அமாவாசை. அந்த மட்டில் இந்த குழுவில் கலந்துள்ள அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த தலைப்பை பற்றி சிந்திக்கலாம். குருவே நமக்கு இப்படி ஒரு தலைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மனதிலே உள்ள எல்லாம். மனம் என்பது மாதிரி சொல்வார். மனம் அது புதினம், அது புதினம் சொல்வார். ஜீவகாந்த அலை சொல்லுவாங்க. மனதிலே உள்ள மற்றெங்கு தேடுவீர் அப்படின்பாங்க. அந்த ஒரு பாடல்ல அருமையா சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலை முதல்ல நம்ம அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போலாம். மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயாம். மனம் உயர் வெளியில் மருவி தொய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும். மனம் அறிவானால் மனிதனும் தெய்வமே. மனமாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் ஆய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலும். மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பம், மனதை உயர்த்திட மட்டிலா இன்பம். மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடுவேன். இந்த மாதிரி வரியில முடிச்சிருப்பாங்க மகரிஷி. இன்றைய காலகட்டத்துல இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஆன்மீக மார்க்கங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஒரு ஆன்மீக மார்க்கத்திலையும் அது போக மற்ற மதங்களா இருக்கட்டும், சமுதாயங்களா இருக்கட்டும், சமயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு சில வளர்ச்சிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் அங்க ஒரு தடை வருகிறது. என்ன தடை வருகிறது? எல்லா ஆன்மீக மார்க்கமே குருமார்கள், சீடர்கள், இந்த ஒரு ரெண்டு அடிப்படையில தான் ஆன்மீக மார்க்கங்களா வந்துகிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னாக்கா, எந்த ஒன்று சிறப்பா இருக்கோ அதை நம்ம வந்துட்டு எடுத்துக்காட்டி ஆகணும். குருமார்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒரு விதிமுறைகளை வச்சிருப்பாங்க. சீடர்கள் என்ன செய்வாங்க? அந்த விதிமுறைகள் மீறாமல் மாறாமல் அப்படியே பல பண்ணுவாங்க. தட் இஸ் குரு சீடர். சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க டிஓடி சொல்லுவாங்க. குரு சீடன் உறவு. அந்த குரு சீடன் உறவு ஆன்மீக வரலாற்றிலேயே தகர்த்து எறியப்பட்ட ஒரு ஆன்மீகம் இருக்குனாக்கா அது வேதாத்திரியம் மட்டும்தான். இங்க குரு உண்டு, சீடன் கிடையாது. எல்லா இடத்துலயும் வந்துட்டு சீடன் உண்டு, ஆனா இங்க சீடன் கிடையாது. நீயும் என்னை மாதிரி குருவா மாறலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு ஆன்மீக மார்க்கம் வந்துட்டு இந்த வேதாத்திரி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன். அவன் மனமாகவும் உள்ளான் என்று எடுத்துக்காட்டி இந்த பயிற்சிக்கேவும் அதவே பேசிக்கா வச்சு மனவளக்கலை யோகா அப்படி மாதிரி காட்டின ஒரே மகான் வந்துட்டு வேதாத்திரி மட்டும்தான். மற்றெல்லாம் மனதை பத்தி பேசியிருப்பாங்க. மனதை அடக்கியவன் ஞானி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடுவேர் அப்படின்னு மறுத்து சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உங்களை மனசை பக்குவப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்துல போகலான்னு ஏகப்பட்ட சொல்லுவாங்க. ஆனா மனதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் நமக்கு உலகத்துல கேள்விப்படலை, யாருக்கும் தெரியவும் செய்யாது.
அது முழு பூரணமான ஒரு தெளிவான பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுல பூத்திய ஒரு மகான் தான் வேதாத்திரி. ஏன்னா உளவியல் அப்படிங்கிறப்போ எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஏன்னா மனம்னா அந்த உலகத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். உளவியலை பத்தி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1820 இருந்தேவும் அந்த உளவியல் மேதைகள்லாம் நிறைய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மனதை பத்தி நிறைய சொல்றாங்க. மன அழுத்தம், மன நலம், மனநல பாதிப்பு, மனச்சோர்வு, இந்த மாதிரி பல வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனா பேசிக்ல 2 சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், இந்த 3 மைண்டுன்னு சொல்லுவாங்க. கான்சியஸ் மைண்ட்னா நார்மலா இருக்கிறது, நார்மல் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா மனதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் இருக்காது. ஏன்னாக்கா நான் அந்த உளவியல் படிச்சதுனால நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு விளக்கம் இருக்காது. மனம்னா இப்படித்தான், இதுக்கு பேர் தான் மனம் அப்படின்னா, அப்படியே நம்ம சிலப்பசில அப்படி இல்லையே அப்படின்னு தான் வாத்தியார் கூட சொல்லுவார். அந்த அளவுக்கு மனம்னா என்ன, அதான் சொல்லுவாங்க, மனமாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் மாய்வதில்லை, மனம் அறிவாக மறுபிறப்பு எழுதிடும் அப்படின்னு சொல்லுவார். மனம் புல உணர்வில் மயங்கிட மாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புலன் மூலமாக வெளியேறி அது என்ன ஆகுது? மயக்கம் ஆகுது. என்ன மயக்கம்? ஒரு தடை, புலனுக்கு உண்டான ஒரு தடை. அதுதான் வந்துட்டு நமக்கு என்ன பதியாகுனாக்கா, உருவமாக, ஒளியாக, அழுத்தமாக, சப்தமாக, மனமாக, சுவையாக எல்லாம் பதிய வரும். இந்த பதிவைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, அது எந்தெந்த உணர்வுகள்ல, எந்தெந்த அலைச்சூழல்ல நாம அதை உணர்ந்தோமோ அதுக்கேற்றவாறு சிவகாந்தத்துல, மூளையில, கருமையத்துல, செல்கள்ல, பான்காந்தத்துல இந்த மாதிரி பதிவாகும். அந்த பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அது சூழ்நிலையினால நமக்கு அது எண்ணமாக வரும். அதை மாதிரி சொல்லுவாங்க, எண்ணம் மனசு 2 ஒண்ணுதான். ஆனா இங்க மனம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க, பதிவு பண்றது, அதை திருப்பி செயல்படுத்துறது, இது வந்துட்டு மனம். தக்க சூழல் வரும்போது அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது அது எண்ணம் சொல்லுவாங்க. அதாவது காலதூர பருமன் வேகம் இதுக்கு ஏற்றவாறு அதை மாற்றிக்கொள்வது எண்ணம். சேவ் பண்ணதை, பதிவு பண்ணதை, அதாவது கார்டிஸ்க்லயோ பென்ட்ரைவ்லயோ என்னது நம்ம ஜிப்லயோ போய் சேவ் பண்ணதை திருப்பி ரீப்ளை பண்ணி மானிட்டர் காட்டுறது இல்லையா, இதுக்கு பேரு மனம்னு சொல்லுவாங்க மாதிரி. அதனாலதான் அந்த மயக்கத்துல உள்ளதுனால அதை என்ன செய்ய முடியலனாக்கா, ஊடுருவ முடியல. ஏன் ஊடுருவ முடியல? மனம் என்பது என்ன? மனம் என்பது உயிரின் படர்க்கு நிலைன்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். மனதை பத்தி நம்ம விரிவாலாம் பேச வேண்டியதில்லை. இங்க எல்லாமே மனசுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மனம் என்பது என்ன அப்படின்னாக்க, இது மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, ஒரு முனை சுத்தவழி, மறுமுனை மனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துல உயிரினத்துல பார்த்தோம்னாக்கா, இறுதியாக பிறந்த இறைவனே தன்னை ரசிப்பதற்காக பிறக்கப்பட்ட ஒரு பிறப்பு மனித பிறப்பு. அந்த மனித பிறப்பு எப்படி ரசிக்குதுனாக்கா, மனம் மூலமாக. அதான சொல்லுவாங்க, மனதை விரித்தால் மட்டில்லா என்போம். அப்ப விரின்னா என்ன செய்யணும்? அந்த பொருள் தடையில இருந்து ஊடுருவி போகணும். ஏற்கனவே நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம், சுத்தவழி, இறைநிலை, உயிர்த்துகள், ஈத்தார்,
இதெல்லாம் வந்துட்டு ஊடுருவக்கூடியது. பாய்ம பொருள் சொல்லுவோம். எங்கும் எதிலும் ஊடுருவும். இப்போ உயிர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா உயிர் துகள் சொல்லுவோம். அது இந்த உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு வரும் வெளியில. அதை வந்துட்டு ஒரு ஆர்டர்லாம் பண்ண முடியாது. பிரபஞ்சம் முழுவதும் உயிரினங்களிலும் உயிரிட்ட பொருட்கள் எல்லா இடத்துலயும் நீக்கமர நினைத்திருப்பது அந்த எனர்ஜி பார்ட்டிகள், அந்த ஈத்தர். உயிர் துகள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அத டஸ்ட் பார்ட்டிகள் சொல்லுவோம். உடலுக்குள்ள வந்து அது பேர் உயிர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பாய்ம பொருள். அந்த பாய்ம பொருள்னால அத விரிக்கிறதுக்கு நம்ம நினைச்சோன்னா அந்த பொருள் மயக்கத்துல, புலன் மயக்கத்துல அங்க தடைப்பட்டு போகுது. இப்ப கண்ணால பாக்குறோம், அரிசி சொல்லுவாங்க, ஒரு மயில் ஒன்றை பார்த்தேன், பசு ஒன்றை பார்த்தேன், பார்த்த காட்சி கண்ணில் கொசு உளவில் பயிர்ந்து காட்ட காண்போம் அப்படிம்பாங்க. அந்த பசுவை தாண்டி போகாது மனம். அந்த பசுவை உருவெடுத்து அப்படியே உள்ள வந்து காப்பி பண்ணி சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மனதை இறைநிலையோட சுத்தவழியோட கலக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த ஊடுருவும் தன்மை வேண்டும். அதான் சொல்லுவாருங்க 2வது வரியில என்ன சொல்லு பாருங்க, மனம் உயர் வழியில் அறிவி தோன்றிட, அதாவது மனம் புலன் உணர்வில் மயங்கிட. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா. அதுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு. இதுதான். இதனாலதான் அந்த புவியில வந்துட்டு அப்படியே மயக்கி மயங்கி மயங்கி அதுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கு. பிறவி தன்னை அறிவதற்காக வந்த இந்த பிறப்பு இன்னும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? புலன் மயக்கத்துல தான். புலன் மயக்கத்துல யார் வாழ்றது? விலங்குகள் தான். அதுக்கு தேவை, ஏற்கனவே விலங்குகளுக்கு நம்ம வாழ்க்கை தத்துவத்துல பார்த்திருப்போம். தேவை 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவு நிலைப்படிகள் 3. இந்த 6 விலங்குகளுக்கு, இந்த 6 மனிதனுக்கு, மனிதனுக்கு எல்லாம் சேர்ந்து வரும் அப்படிம்போம். அந்த புலன் எதுக்காக பயன்படுது? தன்னை பாதுகாத்து கொள்ள, தன் தேவையை நிவர்த்தி பண்ண கொள்ள. அவ்வளவுதான். இதுதான் 5 புலன். இதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. பிறவி நோக்கத்தெல்லாம் இதை வச்சுட்டு நிறைவேற்றலாம் முடியாது. அதனால மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த மனசை பக்குவப்படுத்தன்னா முதல்ல அந்த புலனை பக்குவப்படுத்து. ஆமா, 5 புலன்கள் வழியே உயிரின் ஆற்றல் சிதறுவதே ஐயுணர்வு என்று கண்டோம் அப்படின்னு சொல்வார். இந்த ஜீவகாந்த 5 புலன்களையே சிதறுவதா அந்த 5 உணர்வு. அப்ப புலன் மயக்கத்திலே இருந்தா அதுக்கு பேர் என்ன பேருனாக்கா விலங்கு. அப்போ மனதோட அடித்தளம் என்ன அது தெரியணும் நமக்கு. புலன்மயக்கத்துல இருந்து வெளியில வரணும்னா மனதோட அடித்தளம் தெரியணும், அது சென்றடைகிற இடம் தெரியணும், எங்க இருந்து வந்தது அங்கேயே கொண்டு போய் விடணும். அப்ப இதை என்ன செய்யணும்? ஊடுருவும் தன்மை வேணும். எப்படி ஊடுருவும் தன்மை வேணும்? அந்த ஊடுருற அளவுக்கு நம்ம போகணும். அதனால மகிழ்ச்சி ஒரு பாட்டை சொல்லுவாங்க, மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய். மனசுக்கு அடித்தளம் எதுங்க? மனசுக்கு அடித்தளம் எது? சிவகாந்தம். சிவகாந்தம் மூளை வழியா போனா அதுக்கு மனம்னு சொல்றோம். சிவகாந்தம் உருவாகிற இடம் எதுங்க? உயிர் சுழற்சி. உயிர் சுழற்சினால் வரும் அலை உடலுக்குள்ளார மோதி மோதி அது காந்தமா மாறுது. அப்ப உயிர் எங்க இருக்கு? சிட்டுக்குழம்புல இருக்கு. அது கூட ஒரு சென்டர் நம்ம சொல்லியிருக்கோம். உயிருக்கு மையம், விக்கு மையம், ரத்தத்துக்கு மையம் இருதயம், காற்றுக்கு மையம் நுரையீரல், அப்படி மாதிரி வெப்ப ஓட்டத்துக்கு மையம் மணிப்பூரகம், இப்படி எல்லாம் சொல்லியிருப்போம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மையம். அந்த மாதிரி இந்த உயிர் மையம் நித்து மையத்துல இருக்கு. இங்க இருந்துதான் அது போயிருக்கு. எது? உயிர் சுழற்சி, வேகம், அலை, அது பேர் காந்தம். அது புலன்கள் வழியா போனா ஐயுணர்வு, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம், மூளை வழிய போனா அதுக்கு மனம் அப்படிங்கிற ஒரு பேர். ஏன்னா மனத்தை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் மனம் எப்படி
மனதை உயர்த்தினால் மட்டிலா இன்பம், மனதை தாழ்த்தினா மயக்கத்தால் துன்பம் அப்படின்னு வர்றத நமக்கு புரியும். அப்போ வித்து மையத்துல இருக்கு. வித்து எங்க இருந்து வந்தது? இறைநிலையில இருந்து வந்தது. அதான் அம்மா அப்பா இப்படியே போனோம்னாக்கா நம்ம ஏற்கனவே இதை நான்யா தத்துவத்துல இதெல்லாம் பேசியிருப்போம். மனிதனை கடந்து விலங்குகள், பறவை இனங்கள், அடுத்து பார்த்தோம்னாக்கா பூச்சி இனங்கள், புழுவினங்கள், தாவரங்கள், தாவரங்களை தாண்டி பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள், நிலம், அடுத்ததெல்லாம் நீர், அடுத்தது பார்த்தோம்னாக்கா வெப்பம், அடுத்து காற்று, அடுத்து விண். கோடான கோடி இறைத்துகளில் எனர்ஜி பார்ட்டிகளின் கூட்டு ஒரு விண். விண்ணுன்னா நம்ம அணுன்னு சொல்லுவோம். ஆமா, இதுல ஆன்மீகத்துல விண்ணுனா இறைத்துகள் பேரு விண்ணுன்னு பேரு. அதனோட கூட்டுக்கு பேரு அணுன்னு பேரு. அணுக்களின் கூட்டுக்கு தான் அந்த கூட்டுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்வோம், அது காற்றாகவும் வெப்பமாகவும் நீராகவும் நிலமாகவும் பிரிப்போம். இந்த 5 மூலகங்கள், இந்த 5 அணுக்களின் கூட்டு தான் உயிரின தேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு முன்னாடி சுத்த ஒளி, தண்ணீருக்கு ஆற்றல். அந்த தண்ணீருக்கு ஆற்றத்தினால தன்னைத்தானே எரிக்க கொண்டதுனால டஸ்ட் ஆயிடுச்சு, பார்ட்டிக்கிள் ஆயிடுச்சு, துண்டுபட்டது, சுழற்சி வேகம் கொண்டது. இதெல்லாம் நம்ம இறைநிலை தத்துவத்துல நம்ம நல்லா விளக்கியிருப்போம் ஒவ்வொரு வாட்டி. அப்போ இறைநிலை தான் தன்னோட முடிவு எதுவா இருக்கு? மனமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைநிலை தன்னோட முடிவு இந்த உடலை மட்டும் இல்ல, இந்த உடலை இயக்குது. இருந்தாலும் அந்த இயக்கி அதனோட எனர்ஜியை எப்படி ஆகுதுனாக்கா இறைவனையோட கலக்குது. ஆனா அதை கலக்க விடாம மனம் தடுக்குது. இது இயல்பா ஒவ்வொரு மனித இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ச்சியில மறுச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் அந்த ஒரு சித்தர் அது பாடியிருப்பாரு. காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை உரிய பார்ப்பரன்றோ, நாட்டார் நம்மை மறித்து நகை உரிய பார்த்தாலும் காட்டானே மேலேறி கண்ணம்மா கண்குளிர பாறையணும் அப்படி மாதிரி அந்த அவ்வளவு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இந்த காட்டான் மேலேறி அப்படிங்கிற மாதிரினாக்கா காட்டான்னா காட்ட மாட்டான்னு சொல்லுவார். காட்ட மாட்டாதவனை பார்த்து ஐமேலேறி 5 புலன்களையும் தாண்டி போகிறப்போ இந்த புலன் இன்பத்துல அப்புறமா புலன் இன்பத்துல இருக்கிறவங்க அந்த புலன் மயக்கத்துல இதை சொல்றோம் இல்லையா, மனம் புலன் உணர்வில் மயங்கிட அந்த மயக்கத்துல இருக்கிறப்போ அந்த நாட்டார் சொல்லுவார். அதை அந்த நாட்டார்லாம் நம்மளை நீ போயிருவியா இறைவனிடத்துல அப்படிங்கிற மாதிரி பிடிச்சு இழுக்கும். அப்பேற்பட்ட இந்த மனசை என்ன செய்வோம், காட்டான மேலேறி கண்ணம்மா கண்குளிர பாறையணும், நாட்டார் நகை உரிய பார்த்தாலும் அவர் எவ்வளவுதான் தடவன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், அந்த 5 புலன்களை தாண்டி 6வது புலனான அந்த 6வது அறிவை கொண்டு அந்த காட்டானே என்னால உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 5 புலன்களை வச்சு என்ன செய்ய முடியாது, இறை உணர்வுக்குள்ள போக முடியாது. இப்ப இறை உணர்வு அப்படின்னாலே மனம், இது ரொட்டீனா நடக்கிறது. இது வரைக்கும் மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள்லாம் தன்னை உணர்ந்துதான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இவர் ஆட்டோமேட்டிக் இன்னைக்கு வரைக்கும் சிஸ்டமேட்டிக்கா அதை இறைவனோட சேர்ந்துட்டு தான் இருக்கிறான். அந்த மாதிரி விளக்கிட்டாங்க. இந்த மனதை பத்தி இவ்வளவு ஒரு விளக்கம் எங்கேயும் கிடைச்சதில்லை வேதாத்திரத்தை தவிர. அந்த அளவுக்கு இந்த இறைவனை உணர்வதற்கு பேசிக் என்னன்னாக்கா மனம். அந்த புலனுணர்வு இல்லாம புலனுணர்வை தாண்டி, அதாவது ஐயுணர்வை தாண்டி மெய்யுணர்வுக்குள்ள போறது, அந்த ஒரு வழி மகிழ்ச்சி நமக்கு வழி கொடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ காந்தம், மனம், உயிர், குண்டலினி சக்தி. இதனாலதான் காந்த தத்துவத்தை பத்தி ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சி.
ஏன்னா காந்தங்கிறது ஒண்ணுதான், ஐயுணர்வாவும் போகும், மனமாவும் அதுதான் போகணும். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை அனைத்தையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். இன்னொரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையன்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றால் அதை இயங்கும் மின்சாரம் கொண்டு விளக்கிடலாம். அந்த விஞ்ஞானம் அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்றது ஆக்க ஞானம் காந்தமே. அதே மாதிரி காந்தத்தை பத்தி அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. இந்த காந்தம் தான் பிரபஞ்சம் முழுவதும். அதே காந்தம் மூளை வழியா போனா அது மனம், புலன் வழியா போனா அது புலனின்பம். அழுத்தம் ஒளி ஒளி சுவை, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் 5, 6வதாக மனம். இந்த 6 சேர்ந்துதான் காந்த செலவு நம்மகிட்ட இருந்து காந்த செலவு பண்றோம் அன்றாட வாழ்க்கையில. இது போக உடல் உழைப்புல கொஞ்சம் நாம சொல்லிட்டு இருக்கோம், உடல் உழைப்புல வந்துட்டு அதிகமா காந்த செலவாகுது அப்படின்னு. உண்மையில அதெல்லாம் கிடையாதுங்க. காந்த செலவாகிறது ஃபர்ஸ்ட் இருக்கிற இடம் வந்துட்டு மூளை மனம், 2வது இடம் கண்ணு, 3வது இடம் காது. இதுக்கு அடுத்ததான் மற்ற எல்லாம் காந்த செலவு. உழைப்பு காலையில வந்து நீங்க 10 மணி நேரம் உழைச்சாலும் சரி அந்த அளவுக்குலாம் வேஸ்ட் ஆகாது, மன ஓர்மை இருந்துச்சுனாக்கா. அந்த அளவுக்கு காந்தத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சாதான் இந்த பிரபஞ்ச ரகசியம் விளங்கும், இறை தத்துவம் விளங்கும், வேதாத்திரியம் விளங்கும். வேதாத்திரியம் தெரியணும்னா காந்த தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். ஜீவகாந்தன் என்ன, வான்காந்தன் என்ன தெரிஞ்சாதான் எல்லாமே விளங்கும். பேசிக்கே அதுதான். அந்த காந்தத்தை தான் நம்ம மூளை வழியா போகுது, அதனால நம்ம மனம் எல்லாருக்கும் தெரியும். சரி, இதுக்கு முன்னாடி தெரியாதா அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி சித்தர்கள் ஞானிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒளி மறைவாக அங்கங்க கொடுக்கப்பட்டு போயிருந்தது. எப்படி அந்த 6 வகையில காந்த செலவு போறத என்ன பண்ணாங்கன்னாக்கா, 6 முறையில காந்த செலவு போகுது, அதனால அது காந்தம், காந்த புராணம் அப்படின்னு மாதிரி வச்சாங்க. காந்த புராணம் அப்படின்னு வச்சாங்க. காந்த புராணம் அப்படின்னா யாருக்கும் புரியல. எதுக்கு காந்தத்துக்கு என்ன புராணம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா காந்தம்னா என்னன்னு தெரியாத காலகட்டம். தொழில் புரட்சி, விஞ்ஞான புரட்சி இப்ப 19ஆம் நூற்றாண்டுக்கு மேலதான் அதிகமா வந்திருக்கு. அப்பதான் காந்தம்னா தெரியும். ஆனா இது வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஞானிகள் கண்டுபிடிச்சப்பட்டது. அப்ப தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, காந்தத்துல என்ன எடுத்துட்டாங்க, காலை கட் பண்ணிட்டாங்க. அது என்ன ஆச்சுனாக்கா கந்தமாயிடுச்சு. அந்த கந்தத்தை புராணமா எழுதி வச்சாங்க, அதான் கந்த புராணம். அந்த 6 துறையில இந்த காந்த பரிமாற்றம் வந்ததுனால அதுக்கு 6 முகன் அப்படின்னு சொல்லி பேரு கொடுத்தாங்க. மகிழ்ச்சி ஒரு வேடிக்கையா பேசுவது உண்டு. 6 முகம் 6 தலை இருக்கியா, எப்படி படுக்கிறது, எப்படி எந்திக்கிறது, எதுல சாப்பிடுறது, இப்படி மேல வேடிக்கையா பேசுவது. அந்த அளவுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் நம்ம வந்துட்டு பக்தி மார்க்கத்திலேதான் மூட நம்பிக்கையில தான் இருந்துட்டு இருக்கோம். அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, கல்லுல சாமி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா மகிழ்ச்சியோட கேள்வி 6 தலையில எது சாப்பிடும் அப்படின்னு மாதிரி கேட்கும். அதனாலதான் அதுக்கு 6 முகன், 6 பரிணாமத்தை உள்ளது, 6 பரிவாரங்களே உள்ளது. அழுத்த ஒளி ஒளி சுவை மனம், மனம் முடிவாக மனம் அதே மாதிரி. பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இந்த முருகன் அந்த கந்தனோட பாட்டை கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். மனமே முருகனின் மயில் வாகனம். எப்படி இப்ப என்ன சொன்னோமோ, காந்த செலவு எதுல அதிகமானது சொன்னோம், மனம்தான். இங்க என்ன சொல்றாங்க, மயில் வாகனத்தை மனத்தோட ஒப்பிடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மனசை அப்படியே ஃபுல்லா வெளியே எடுத்துட்டு வந்துடும். மனச்சோறு உண்டாயிரும். மனதால என்ன நம்ம வெளியில கொண்டு போவோம், மனம் சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம், கவலைன்னு சொல்லுவோம், அப்புறம் கோவம்னு சொல்லுவோம். இதெல்லாம் மூல வழியா போகும் காந்த செலவு.
இதுதான் அதிகமான செலவு. அதோட இன்னொரு பாடல்ல பார்க்கலாம். தணலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர், கணமும் மறவாத தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர் அந்த ஊர். எப்படி பாருங்க, தணல், தணல்னா என்னது? குண்டலின் சக்தி. தணலில் கருவாகி, அங்க உயிர் இருக்கு. புனலில் உருவான உயிர் சுழற்சி, வேகம், அதனால என்ன அது காந்தம். புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர், கனமும் வராத, ஒரு செகண்ட் கூட அத நம்ம மனசை யூஸ் பண்ணாம இருந்ததே இல்லை. ஒரு செகண்ட், ஒரு வினாடி கூட இருந்தது கிடையாது. தினமும் நினைக்கிறதா மணிகளின் சிந்தை ஊர். அந்த சிந்தைன்னா என்னது? சிந்தை, மனம். எவ்வளவு ஆழ்ந்த ஒரு பார்ப்பாங்க. உள்ள முருகதையா உன்னடி காண்கையிலே. உன்னடி காண்கையிலேன்னா என்னது? காந்தம். காந்தம்னு இந்த இடத்துல கந்தேன்னு சொல்றோம். எதனால வந்தது? உயிர் சுழற்சினால காந்தம் வந்துச்சு, கந்தம் வந்தான். உயிர் எங்க இருக்கு? உன்னோட அடி என்ன இருக்கு? உயிர். உயிர் எங்க இருக்கு? மூலாதாரம். மூலாதாரம் என்ன? கருமையம். கருமையம் என்னது? ஜட்ஜ்மெண்ட், கோர்ட்டு, சுத்தவெளி. உள்ள உருகுது. உன் அடிய காண்கையில, உன் அடி என்ன? சுத்தவெளி. கருமையத்தை பார்த்தா என உள்ள உருகுதையா. அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா. எந்த அளவுக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு அது உள்ள கருத்துக்கள்லாம் இருக்கு. நம்ம அதை மேலோட்டமா சிலை வணக்கமா பார்த்தோன்னா நமக்கு புரியல. ஆனா மகிழ்ச்சி இதெல்லாம் அந்த கந்த புராணத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இதுக்கு ஒரு தீர்வான முடிவுக்கு வந்தாங்க. இதை விட மட்டும் இல்ல, இன்னும் ஒரு அவர் பேரு என்ன, அருணகிரிநாதரா, ஒரு ஆமா அருணகிரிநாதரா தான் சொன்னேன். அது என்னது, ஏர்மையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனோட ஞான முகம் பேசும் ஒன்று, கூறும் அடியார் குறைதீர்க்கும் ஒன்று, குன்றுருள் வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, வள்ளி மனமுழிந்த முகம் ஒன்று, அந்த மாதிரி முடிச்சுட்டு கடைசியில ஆறுமுகம் ஆன பொருள் நீ எனக்கு அருள வேண்டும் ஆதி அந்த அருணாச்சல பெருமாளை அப்படி மாதிரி வந்து முடிச்சிருப்பார். எப்படி? ஆறுமுகம் நீ எப்படி ஆன? யார்கிட்ட? அருணாச்சல. அருணாச்சலான இறைவன், சுத்தவெளி. முருகன் தானே கேட்டிருக்கணும். ஆனா அவருக்கு இறைவனை பத்தி விளக்கம் தெரிஞ்சிருக்கு. அதனால நீ தானே ஆறாயிருக்க, அப்ப எனக்கு விளக்கம் சொல்லு. ஆறுமுகம் ஆன பொருள் நீ எனக்கு அருள வேண்டும் ஆதி அந்த அருணாச்சல பெருமாளை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கந்தம், இந்த காந்தம், இதெல்லாம் நம்ம முழுசும் தெரிஞ்சாதான் மனதை எப்படி இறைநிலையோட இணைக்கிறது. நம்ம அந்த உள்ள முருகதையா உன்னடி காண்கையில அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ அத மாதிரி சொன்னதோ, மனதிற்கு அடித்தளமாய், உயிருக்கு உட்பொருளாய், மறைவொரு தெய்வம் இருப்பதை உண்மை கண்டு, மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி உணர்வதுதான் அனுபவமா இறை உணர்வு. புனிதமனும் அப்பொருளே பூரித்த அனைத்து இருக்கும் பொருத்தமுள அறிவாக ஆற்றும் உண்மை தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி ஒழுக்கமடும் ஈகையோடு ஒழுக்கமாக தலைத்தோங் வாழ்வேதான் அறநெறியான. அறநெறிக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, ஞானப்பழையிலாம் இருக்கும். எது எடுத்தாலும் சரி மனசுதான் பேசி. அந்த மலரே மலரே நீ யார் பாடிச்சிருப்பாங்க, அங்க யாரு பேசுறா? மனசுதான். இன்னைக்கு இன்னைக்கு இந்த உடல் இருக்குது, இது ஒரு கருவினே வச்சுக்கோங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாயிலும் வல்லற் பேரானுக்கு வாயிற் கோயில் வாசல் தெல்ல தெளிந்தவனுக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புனலிங்கம் காணாமலையே திருமூலர் பாட்டு. உள்ளத்தை கோயில் மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னாரு. ஆனா இந்த உடலுக்கு உடம்பாரணியின் உயிராளி எழுவார், திறமாட மெய்யான சேரவும் மாட்டார். உடம்பை அளிக்கும் உபாயறிந்த உயிர் வளர்த்தேனே, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிம்பாரு. உயிரை வளர்க்கலையே நான் அப்படின்ட்டு. இந்த உடல் செய்யற அனைத்து செயல், எந்த செயல் இருக்கணும், ஓடுறது, நிக்கிறது, நடக்கிறது, குனிறது, நிமிடுறது, பேசுறது, கேட்கறது, பாக்குறது, சுவைக்கிறதுன்னு ஓடுறது, எல்லாம் எதனாலங்க? எதனால சொல்றோம்? நம்ம பேசிக் காந்தம், மனம். அதனால மனம் ஒரு மாபெரும் நிதியலோ அப்படிம்பாங்க.
மனம் ஒரு இயற்கையின் மாபெரும் நிதி. இயற்கையின் மாபெரும் நிதி என்னது? இறைவனே தான். இறைவனே தான் தன்னோட முடிவு கொள்கை. இறைவனோட வாழை பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்வின் நோக்கத்தை தேடி தேடி அலையிறோம். வாழை நம்மகிட்ட தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த வால் பிடிச்சதை விடாம பின்னாடியே போயிடணும். இடையில பட்டு உணர்வு பட்டு தடைபடக்கூடாது, மயக்க வரக்கூடாது. எல்லா பொருளும் இறைவனின் தோற்றம். இதுல எந்த அளவு சந்தேகமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நமக்கு காட்சியா கொடுக்கறப்ப தடைப்பட்டுருது. அதை நுணுகி போகணும். நுணுகி போகணும்னா என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு ஒடுங்கி போனாதான் நம்ம அந்த இறைநிலைக்கு உணர்றதுக்கு இந்த மனசை தயார்படுத்த முடியும். அப்ப மனசுக்கு சாட்சியா மனசைதான் வைக்கணும். ஒரு இடத்துல நிகழ்ச்சிக்கு போறோம், உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா மனசு சரியில்லை. மனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றோம். நான் நினைச்சா எதனால சாதிக்க முடியும், என்னால முடியாது, உலகத்துல எதுவுமே கிடையாது. இது சொல்றது யாரு? உடலா? மனம்தான் இல்லையா? மனசே சரியில்லை. நல்லா இருக்கிற உடலை இந்த மனசு என்ன செஞ்சிடும்? பாறையில கூட வச்சிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. எதனால? இதெல்லாம் புலன் மயக்கத்துல இருந்ததுனால, இறைநிலை உணராததுனால. ஏன்னா வந்த நோக்கம் என்ன? எதையாவது ஒரு நிறைவு பெற்றிருக்கோமா இதுவரைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது நிறைவு பெற்றிருக்கோமா? பொருளாதாரத்திலேயோ, ஆன்மீக துறையிலையோ, மற்றபடி அருள் துறையிலையோ ஏதாவது ஒண்ணு. நான் இது மன நிறைவா இருக்கான். குடும்பத்திலேயோ நான் மன நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது நிறைவு பெற்றிருக்கோமா? ஏன்னா யாராலையும் முடியாது. ஏன்னா அது எதை நோக்கி வந்தது? அது மகிழ்ச்சிக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. காட்டாற்று வெள்ளம் எங்க இருந்து வந்தது? அந்த காட்டாற்று வெள்ளம் கடல் நீர் ஆவியாச்சு, மேகமாச்சு, வெப்ப அழுத்தத்தினால மழையாச்சு, வந்துட்டே இருக்கு. எங்க நிறைவு கிடைக்கிறதுக்கு? குளத்துல இல்ல, குட்டையில இல்ல, ஏரியில இல்ல, அணைக்கட்டுல இல்ல, எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே அது என்ன செய்யல? நிறைவு கிடைக்கல. தன்னோட மூலத்தை எப்ப அடையுதோ, தன்னோட மூலம் என்னது? கடல். கடலை எப்ப அடையுதோ அப்பதான் அதுக்கு நிறைவு கிடைக்கும். அது வரைக்கும் அது எங்கேயுமே தங்காது. மேலும் மேலும் இன்னும் அடுத்து என்ன இருக்கு, இன்னும் அடுத்து என்ன இருக்கு? அதுதான் நம்ம இந்த மாயைன்னு சொல்லுவோம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, புலன் உணர்வில் மயங்கிட மாயாம் அப்படின்னு. அப்ப அதை தாண்டி ஊடுருவி போகணும். அதை தாண்டி ஊடுருவி போனா அந்த இறைநிலை அளவுக்கு இந்த மனம் பக்குவப்படணும். அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, வினை தூய்மை மன தூய்மை ரெண்டு வேணும். மன தூய்மை இருந்துச்சுன்னா வினை தூய்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு ரெண்டும் ஒரு வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. மன தூய்மைக்கு என்ன வேணும்? தவ வேணும். வினை தூய்மைக்கு அறம், தவமும் அறமும். இந்த ரெண்டும் செஞ்சாச்சுனாலே மனசும் தூய்மையாயிரும், நாம செய்யற வினைகளும் தூய்மையா தான் இருக்கும். அப்போ இந்த மனசுக்கு அது மூலத்தை அடையணும் அப்படின்னாக்கா ஆழ்ந்த தவம், மேலும் மேலும் தவம் இருந்துகிட்டே இருக்கணும். கிடைக்கிறப்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்கணும். அதோட அலைச்சூழலை குறைக்கணும். அப்ப அதுக்கு காவல் ஒரு இடம் வேணும். பொதுவா ஒரு இடத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்கா பார்த்துட்டே இருப்போம், மனசு அங்கிட்ட அங்கிட்டமா போய்கிட்டே இருக்கும். அதான் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாருனாக்கா, இந்த ஒரு பூதம் கதை சொல்லுவாங்க. என்ன பூதம் கதைனாக்கா, ஒரு பூதம் ஒரு ராஜாவுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிடும். அதாவது இந்த மலையை தூக்கி இந்த பக்கம் வை அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சிடும். அதை இங்க ஒரு பெரிய ஆறு ஒரு 1000 கிலோமீட்டருக்கு வெட்டுனா அதை ஒரு மணி நேரத்துல செஞ்சிடும். 1000 கிலோமீட்டர்ல ஒரு ஆறு வேணும் அப்படின்னாக்கா அதையும் 1 மணி நேரத்துல செஞ்சிடும். அப்பேற்பட்ட பூதம்.
அது செய்யாத வேலை இல்லை, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம நாடு வந்துட்டு ரொம்ப செழிப்பாயிரும், இப்படி ஒரு பூதம் நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பூதம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இதெல்லாம் நான் செஞ்சிருவேன், எப்ப நீ எனக்கு வேலை கொடுக்கலையோ அப்ப நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. இவனுக்கு அப்ப பயம் வந்துது, ஆனா அது மக்களை நல்லா சிறப்பா வாழச்சுன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்னாக்கா இந்த பூதத்தை யார் பார்க்கறது, என்ன தவிர யாராலும் இந்த பூதத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல ஆழ்ந்து போய் இருக்கிறப்போ இந்த ராணி பார்த்துடுறாங்க. ராணி பார்க்குறப்போ மன்னா என்ன இப்படி சோகமா இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி விளக்கத்தை சொல்றாரு, என்ன செய்யறது, அந்த பூதம் செய்ய முடியாத வேலை வேணும் அப்படின்னு. அப்பதான் ராணி அந்த நீராடி விட்டு அந்த முடியை அப்படி கையை கோர்த்து இழுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப கைக்கு ஒரு முடி வருது, இந்த முடியை கொடுத்து இத 100 துண்டா கிழிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பூதம் அப்படியே உக்காந்துதான். தலைமுடி எப்படி 100 துண்டா கிழிக்கிறது, அது வேலை தானே, அது எல்லா வேலையும் செய்யும். நமக்கு தேவையானப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்ப இந்த தலைமுடியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மன்னர் முடிவுக்கு வந்தார். எதுக்கு இந்த கதைனாக்கா, எப்ப பார்த்தாலும் 3 வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த சம்பவங்கள், செயல்கள் எண்ணமாக, சொல்லாக, செயலாக மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்ப நிற்கும், உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த மனம், இந்த எண்ணம் அதுவாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அதுக்கு தன்னோட அலைச்சூழலை குறைக்கிறது பயிற்சி கொடுக்கணும்னாக்கா, அப்பேற்பட்ட வல்லமைசாலி இந்த பூதம், அந்த பூதத்துக்கு ஈக்குவலுதான் இந்த மனம். எந்த வேலைனாலும் செய்யும், சித்த வழி போயிட்டு வந்துடும், 1 செகண்ட் தான். பேரியக்க மாட்டாலும் அது போயிட்டு வந்துடும், ஒரே 1 செகண்ட் தான். தங்கனே சித்தவழியா கும்முருட்டியா எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க, 1 செகண்ட்ல செஞ்சிடும் மனம். அப்ப அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு பயிற்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றப்போ மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, எப்படி தலைமுடிக்கு பூதத்தை கொடுத்தோமோ இதுக்கு ஒரு இடத்த காண்பீங்க. அது என்ன இடம், ஆக்கினை புருவமச்சி. எப்பா உனக்கு வேலை இன்னைக்கு புருவமச்சில தான், இன்னைக்கு முழுவதும் நீ புருவமச்சில தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வேலை கொடுங்க, அது அப்படியே அடங்கி போய் நிற்கும். அதான் என்ன சொல்லுவாங்க, பார்ப்பான் அகத்தே பார்ப்பஸ் 5 உல மேய்ப்பார் என்றே விரித்தே திரிவன, வெறித்தே திரிவன, மேய்ப்பாரும் உண்டு வெறியும் அடையினா பார்ப்பான் பசு ஐந்தும் பாலா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர் பாட்டு இருக்கு. அது தனக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அதுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, அது அமைதி அங்கே எனக்கு எங்கேயும் போகாது. இந்த மனதுக்கு இந்த ஒரு வேலை கொடுக்கறதா நமக்கு, அதுக்கு பேரு தவம்னு பேர். தவத்துல என்ன பண்றோம், எல்லா தவத்தையும் பாருங்க, எல்லாம் மனசுக்கு வேலை தான். 9 மையம் ஏன் அந்த நலமில்லா சுரப்பில போய் நில்லப்பா, அதை விட்டு நீ எங்கேயும் நகல வேண்டாம். நித்தியானந்தம் சிவானந்தத்தை பாரு, ஒன்னவே நீ பாருப்பா. அப்படியே அந்த நித்தியானந்த தவெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த கந்தசக்தி கவசம், வடிவேல் 2 வடிவேல் காக்கா, தோள்களை காக்கா, அந்த காக்கா இந்த காக்கன்னா சொல்லுவான். உண்மையில பார்த்தோம்னா கந்தசக்தி கவசம் ஈக்குவல் நித்தியானந்த தவம். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்து அதுக்கு ஒரு வேலை கொடுத்து பொறுப்பை கொடுத்து மனசுக்கு உட்கார வைக்க பேரு தவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவம் எனக்கு வர மாட்டேங்குது. மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, நீ 1/2 மணி நேரம் இருந்துச்சுன்னா உனக்கு 1 நிமிஷம் கிடைச்சா பெரிய விஷயம் அப்படின்ட்டு. 1/2 மணி நேரம் இருந்தா 1/2 மணி நேரமா நம்மளால தவத்துல ஒன்ற முடியும். அதுக்கு என்ன செய்யணும், மனசுக்கு வேலை மட்டும் கொடுத்துடணும். அதுக்கு பிறகு நம்ம அதை விட்டுணும், அது பார்த்துக்கும். எனக்கு வந்துட்டு இந்த புருவமத்தில நிக்க சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கும். நம்ம வந்துட்டு வெறும் ஆளா மட்டும் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தா போதும், அது நிக்குதான்னு மட்டும் பார்த்தா போதும். புருவமத்தில நிக்காப்பானா நிக்கிறேன் அவ்வளவுதான். துரியத்துல நிக்கிறியா நிக்கிறேன் அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்த ஆன்மீக மார்க்கத்துல தியானம் அப்படின்னாக்கா
இந்த ஆக்குனா துரிய மட்டும்தான். அதை கீழே மூலாதாரத்துல இருந்து கொண்டு வந்தாங்க, யாராலும் கொண்டு வர முடியல. ஆனா மகரிஷி வந்துட்டு அதை எளிமையாக்கி இந்த ஆக்னிலையும் தியான துரியத்திலையும் ஈஸியா கொடுத்துட்டாங்க. அதுபோக எக்ஸ்ட்ராடினியா மகரிஷி உணர்ந்த தவங்கள் தான் மற்றதான். அந்த மாதிரி தவத்துல கூட அந்த மனம் பக்குவப்பட்டாதான் அந்த தவம் சித்தியாகும். தன்னோட மூலமான உயிர்நிலையத்துக்கு கருமையத்துக்கு அது போய் அடங்கி நிற்கும். அதை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த தவம்லாம். அப்ப மனம் பக்குவப்பட்டுச்சுன்னா அதான் என்ன சொல்றோம், மனதை உயர்த்திட மயக்கத்தால் துன்பமே தாழ்த்திட மனதை உயர்த்தினா மற்றதான் மனதிலே உள்ள மற்றவர்கள் தேடுவி. அப்போ மனம் என்னவா இருக்கும், அறிவாக இருக்கும். கருமையம், விந்து சக்தி, உயிர்த்துகளு, சுழற்சி, காந்தம், புலன்மயக்கம், மனம். மனம் விரிந்து போச்சுனாக்கா அது மாயை ஆகாது, அது அறிவாயிடும். என்ன அறிவு? அறிவுன்னா என்ன? இறைவன். இறைவனே எல்லாமாக காட்சி அளிக்கிறான். அதனால மகரிஷி நானியார் தத்துவத்துல சொல்றப்ப சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு அறிவு திருக்கோயில் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மனசை புரிந்து கொள்வது, மனதை அறிந்து கொள்வது, மனதை தெரிந்து கொள்வது, இதுதான் நம்ம பயிற்சியோட நோக்கமே தான். அந்த வழியில ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு லேசுக்குள்ள நம்ம இந்த மனசை சரிபடுத்திட முடியாது. ஏன்னா எல்லாமே மரபணு முதல் கொண்டா பதிஞ்சு இருக்குது. கோடான கோடி ஆண்டுகளா பிறவி தொடரா அவ்வளவு பதிவுகளும் அந்த கருமயத்துல இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எப்பயாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். அதோட பிரிக்குவன்சி தக்கத்தை, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, 5 கோஷங்களில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு. அந்த கோஷத்துக்கு தக்கவாறு, அந்த அலைச்சூழலுக்கு தக்கவாறு என்னென்ன பதிவுகள் பதிந்ததோ அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பதிவு அப்பக்கப்ப வெளியில வந்துகிட்டே இருக்கும். எங்க நிக்க மாதிரி இல்லை. இப்போ அது தன்னோட மூல நிலைய அறிய போனாதான் அப்போதான் அது அடங்கி, அதான் மகிழ்ச்சி சொல்லுவாரு, அந்த 0 to 3 போறப்போ தன்னுடைய மூல நிலையான இறைநிலையை உணர்ந்து தானே அறிவாக, அதான் என்ன சொல்லியிருக்கு, உயர் வழியினில் மறிவி தோன்றிட அறிவனும் ஆபதம் எய்திடும் மனம் அறிமானால் மனிதனும் செய்யும். நீங்க பாருங்க, கீழே மனதிற்கு அடித்தளம் இறைவன் தான், மேல பொருள், உயிரினங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் தாண்டி போனா முடிவுல அந்த அலை போய் சேர்ற இடம் அந்த கரை, அந்த கடலுக்கே போய் சேர்ந்துடும். அதனால மகிழ்ச்சியத்தை சொல்லுவாங்க, இந்த இந்த இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க, ஒவ்வொரு உடல்லையும் அந்த காந்தம் இருக்கு, பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் இருக்கு. இதனால ஒவ்வொருடைய கருமயமும் எல்லா பிரபஞ்சத்துலையும் எல்லா உயிர்களையும் நேரடி தொடர்புடையது. அதனால எந்த மனிதனும் தனக்குள்ளாக கூட அவனால என்ன செய்ய முடியாது, தவறா செய்ய முடியாது. செயல்வெளி மீது ஆட்டோமேட்டிக்கா காட்டும். அப்படி மனம் அந்த காந்த களத்துல அப்பக்கப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பதிவு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம முதலே சொன்னோம் 5 இடங்கள்ல பதியும் அப்படின்ட்டு. அதை திருப்பி திருப்பி அதை விரிச்சு காட்டிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம வேலை கொடுத்து அதோட மூலப்பொருளான இறைநிலையோட உயிரோட அடித்தளத்துல கருமையத்தோட லிங்க் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதனாலதான் அந்த காலத்துல சித்தர்லாம் நம்ம புத்தன் தான் என்ன ஆனிச்சு, சாந்தித்தவம் தான், சின்முத்திர சாந்தித்தவம். காட்டுக்குள்ள ஒரு பௌர்ணமி இரவு, சாந்தித்தவம் எங்க, கருமையம் ஸ்டார்ட் பண்ணது. அதனால எளிமையா அவங்கள இறைவனை உணர்ந்ததுனால அவங்களுக்கு சித்தர்னு சொல்லுவாங்க. உயிர் மூலமா போய் எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு. விரிந்து போறவங்களாக்கா அவங்கள வேதாந்தின்னு சொல்லுவாங்க. அது சுத்த வழி வரைக்கும் போறது. இந்த மாதிரி குருவோட ஆசையில மனம் என்றால் என்ன
அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் நம்ம உணர்ந்தமா இல்லைன்னு தெரியல. இன்னும் ஒரு சுருக்கமான விளக்கம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. மனம் என்றால் என்ன? புலன்கள் வழியாக உணர்ந்தவற்றை பதிவு பண்ணி தக்க அலைச்சூழல் வர்றப்போ அதை விரித்து காட்டுவதுக்கு பேர் தான் மனம். அதனால மகிழ்ச்சி அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? பசுவொன்றை பார்த்த கண்ணிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய், அதன் அலைவடிவம் பரவும் அலையலையாய். பசு மற்ற இயற்கையா பறவையுடன் ஜீவாந்த களத்தில். பசு மற்ற பதிவுகள் எல்லாம் மனச்சுழலுக்கேற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். எல்லாம் உள்ள போய் சேவாயிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த புலன் உலக இந்த பூலக வாழ்க்கையில இந்த மனிதன் இதுவரைக்கும் இந்த சமுதாயத்தோட தொடர்பு கொண்ட பொருட்களை நினைச்சுட்டு அது இருக்கும். பொருட்கள், நிகழ்ச்சிகள். இப்ப பிரியாணின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே சங்கரங்கோவில் ஃபேமஸான பிரியாணி தான். இந்த பிரியாணின்னு சொன்ன உடனே ஒரு இடத்துல நிக்காது. கல்யாண மண்டபத்துல நிற்கும், வீட்டுல அம்மா மனைவி பண்ண இடத்துல நிற்கும், வேற ஏதாவது இந்த ஆசி பிரியாணி, அப்புறம் அந்த பாய்க்கடை பிரியாணி, இப்படி பலவாறு தேடி போய் அதனோட தரம், அவனோட குவான்டிட்டி, அப்புறம் வந்து ருசி எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கு. இப்ப இதுல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கோம்? இத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். அது ருசியா இருக்கும், இது ருசியா இருக்கலாம் அப்படின்னு. தட் இஸ் மைண்ட். இதுதான் மனம். நம்ம ஒரு உணவை வச்சு சொல்றோம். அதே மாதிரி பொருள் எடுத்தாலும் தான். அப்போ இவ்வளவு நாள நம்ம தொடர்பு கொண்ட பொருட்களோட தான் மீண்டும் மீண்டும் அது தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்கும். அது எப்பயும் ஓயவே ஓயாது. அதனால நம்ம ஆழ்ந்த தியானத்துல இப்ப மௌனம் இருக்கிறோம். மௌனத்துல என்ன? இறைவனை பற்றி சிந்திப்பது. மனதோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும், அவ்வளவுதான். இதான் மௌனம். ஆழ்ந்து ஆழ்ந்து கருமையத்துக்கே போகணும். இதான் மௌனம். இந்த மௌனத்தின் மூலமாக மனதை அடித்தளத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா அங்க இறைநிலை இருக்கு. இறைநிலையை உணர்ந்தோம் அப்படின்னாக்கா மனம் தன்னோட வேலையை முடிச்சிடும். அது ஓடிக்கிட்டே இருந்தது இப்ப என்னவாகும்? அறிவாக மாறும். அறிவாக மாறுனா இறைநிலையை அடைஞ்சிடும். அப்ப அங்க அறிவாயிடுச்சுனாக்கா டைரக்டா இறைநிலையோட போவோம். அப்ப அறிவு எங்க இருந்து வருது? உடல்ல இருந்து வருது. அப்ப உடல் இறைவன். அதனால சொல்லுவோம், மனம் அறிவானால் மனிதனும் தெய்வமே. மரணம் இல்லா நிலை, எப்போ நீக்கமர நிறைந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓ, நம்ம வாழ்ந்த நோக்கமே வந்துட்டு இறை உணர்வு தான். இந்த இறை உணர்வுக்கு காரணம் என்ன? தடை வந்துட்டு மனம்தான். அந்த மனசை நம்ம பக்குவப்படுத்தோம்னா இறை உணர்வுக்குள்ள போயிடலாம். மனசை பக்குவப்படுத்துற வேலை ஆழ்ந்த தியானம், மன அலச்சூழல் குறைப்பு, எங்கும் நீக்கமர இறைவனே நிறைந்திருக்கிறான். தாய்மனார் சொன்னார்ல, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா. எல்லாமே இறைவன் தானையா. வள்ளலாச்சோட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவரும் கஞ்சி கஞ்சி பார்த்தாரு. கடை விரித்தன் கொள்வார் இல்லை. கடை விரித்தன் நான் இறைவனை சென்றடைவதற்கான வழியை சொல்றேன் வான்னு சொல்லல. யாரும் வரல. அதையும் தாண்டி வேதாத்திரிக்குள்ள உடலுக்குள்ள நுழைஞ்சு நமக்கு வந்துட்டு இப்படி எளிமையா வள்ளலாரே கொடுத்துட்டு போன ஒரு தத்துவம் தான் இறை தத்துவம். அந்த இறை தத்துவத்தை உணர்வதற்கு மனம்தான் பேசிக்கு, மற்ற எதுவுமே இல்லை. மனம்தான் அந்த உணர்ற. இப்போ அருகுண சீரமைப்பு, இந்த மாதிரி பாவப்பதிவு, எந்த தலைப்பு எடுத்துக்கோங்க, அது எதனால அங்க பதியப்படுது? மனம்தான். ஒன்ஸ் பதிஞ்சிருச்சுன்னா, இப்போ எனக்கு கோவம் வருது அடிக்கடி அப்படின்னு சொல்றோம். கோவம்னா என்ன? எதிர்பார்ப்பு, ஏமாற்றம். எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் எங்க நடந்தது? வெளியில நடந்தது. எங்க பதிவாச்சு? உள்ள பதிவாச்சு. பதிஞ்சது திருப்பி வருது. இது எப்படி கோவம்னு சொல்ல முடியும்? எல்லாம் பேசிக்கு மனம்தான். மனதிலே உள்ள மற்றெங்கு தேடுவீர். எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்கா பாருங்க. எல்லாமே நீங்க எந்த தலைப்பு எடுத்துக்கோங்க, வேதாத்திரியில அகத்தாய்வு எடுத்துக்கோங்க. நம்ம அகத்தாயில முதல் அகத்தாயில பார்ப்போம். என்ன பார்ப்போம்? மனம் தன்னை அறிந்து கொள்ள எடுப்பது வந்துட்டு என்னது? அகத்தாய்வு.
மனம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள செயல்தான் வந்துட்டு அகத்தவம். அந்த செயல் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள சுணலல பேரு. மனம் இறை அதான் முழுமை பேர். நீங்க அகத்தாய்வுல எடுத்தீங்கன்னா இல்ல பேராசிரியர் இருந்தீங்கன்னாக்கா அந்த கைடுல போய் பாருங்க. முதல் இதுல இதான் இருக்கும், மனம் தன்னுடைய நிலையை உணர்ந்து அந்த நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு இதுதான் இந்த மனித பிறவி. அதுக்கும் மகிழ்ச்சி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. தன்னை தூய்மைப்படுத்துது, அதை உறுதி செய்து கொள்ளுது, அந்த உறுதியில் வந்துட்டு மேலும் வந்துட்டு அதை செயல்படுத்துறதுக்கு அது எப்ப செயல்படுத்ததோ அப்பதான் வந்துட்டு அது முழுமை பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் மனம் வந்துட்டு எல்லாமே. நீங்க என்னடா எவ்வளவு தத்துவங்கள் நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா இவரும் ஒரு தத்துவத்தை சொல்றாரு, பேசிக்கே மனம் தான் சொல்றாரு. சிந்திச்சு பாருங்க. நான் தான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன், இந்த உடல் தோன்றிய முதல் நாள்ல இருந்து, அம்மா வயிற்றுல தோன்றிய முதல் நாள்ல இருந்து எப்ப உணவு வேணும், அதாவது அந்த 10 படிநிலைகள் மனம் இயங்கும்னு சொல்லுவாங்க. இது எப்ப இயங்குது? நம்ம ஆலியார்ல சுமதி சீனிவாச ஒரு அம்மா இருக்கும், அவங்க கூட சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த 6 மாச குழந்தை அந்த மனம் 10 படிநிலை தேவை, உணர்ச்சி, செயல் விளைவு, அனுபவம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த பால் குடிக்கிறத வச்சு பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எளிமையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மூலம் மனம்தான். மனம் வந்துட்டு செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். மனம் மாபெரும் நிதியலோ. மனம் மாயை என்பார்கள். மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகும். நல்லா புரிஞ்சுக்காங்க, மனம் மெய்ப்பொருளாகும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மரணமில்லா நிலையை அடைவதற்கு மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அந்த மனதை பக்குவப்படுத்த மனம் என்றால் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவப்படுத்துக்கான தியான முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தால் நமக்கு இந்த பிறவின் நோக்கம் நிறைவேறும். கடைசியில இந்த வள்ளுவர் சொன்ன 2 குறளையும் சொல்லிட்டு நமக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொள்ளலாம். பிறவி பெருங்கடலை நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் என்ன? கோடான பிறவி பிறந்த இந்த பிறப்பை வந்துட்டு பெருங்கடலா படைச்சிருக்காங்க. அப்போ இந்த பிறவி சொல்றாங்க. இந்த பிறவியை நீக்கிறதுனாக்கா இப்ப இறைவன் இடத்துல எப்படி சேர்றது அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த குரல்ல சொல்றாங்க, அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் தள்ளார் இறாளி நீந்தல் அறிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறவாளி, அறத்தின் வழி வாழுகின்ற அந்தணன் குரு, அறத்தின் வழி வாழுகின்ற ஒரு குருவை தாழ் சேர்ந்தால் இந்த பிறவிங்கிற பிற ஆளி பிறவிகின்ற கடல் பெருங்கடலை நீந்துவது அறிவு. அந்த குருவை காலை பிடிக்கலாட்டா இந்த பிறவி கடலை நீந்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் சரி, உலகத்துல எத்தனை ஆன்மீக மார்க்கம் இருந்தாலும் சரி, நம்ம மாதிரி குரு வந்துட்டு உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்காது. நம்ம அந்த குரு கிடைச்சதுக்கே நாம அந்த பூமியில புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கணும். அப்பேற்பட்ட நம்ம குரு நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. இதுல வேற கீதையில 18ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணன் கூட சொல்லுவான், அஷ்டாங்க யோகம் முழுவதும் தெரிந்த ஒரு குடு கரைக்கிறது கஷ்டம். இந்த பூமியில இனி வர்ற காலத்துல கிருஷ்ணன் சொல்றான், அஷ்டாங்க யோகம் உள்ள ஒரு குரு கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீ குரு கிடைச்சனா நீ குருவோட சரணடைஞ்சிரு, குருவை பிடிச்சிட்டு போன இறைநிலையில போயிடலாம். ஒருவேளை குரு கிடைக்கலாட்டா நீ துன்பம் பண்றியா, தவறு செய்றியா, கிருஷ்ணா கிருஷ்ணா, துன்பம் செய்றியா, நல்லது செய்றியா, கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ என்ன நினைச்சுக்கோ, எப்பயும் வந்துட்டு நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றான். குருவே
தானா வருவார். கிடைக்கிறது கஷ்டம் சொல்றான் கிருஷ்ணன். இறைவனை உணர்ந்தவன் கிருஷ்ணன் சொல்லுவான், கிருஷ்ணனே சொல்றான் இப்பேற்பட்ட குரு கிடைக்கிறது கஷ்டம்ன்றான். பாருங்க, ஒரு அவன் இன்னைக்கு கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் கிருஷ்ணனை, அவன் சொல்றான் குரு கிடைக்கிறது கஷ்டம்னு. ஒரு இறைவன் ஸ்தானத்துல வச்சு பாக்குறவனே ஒரு ஞானி, அவனே கஷ்டம் சொல்றான். அவன் கஷ்டம் சொன்ன ஒரு குரு நம்ம கிடைச்சிருக்கு. ஆனா அதை நம்ம வந்துட்டு எளிமையா அதை பார்த்துட்டு அசால்ட்டா விட்டுறோம், மீண்டும் புலனும்பத்துக்குள்ளே போயிடுறோம். அப்பேற்பட்ட குரு நம்ம கிடைச்சிருக்காங்க. அந்த குருவோட வழியில் நம்ம தொடர்ந்து இந்த இறைநிலையை உணர்வதற்கு மனதை பக்குவப்படுத்துவோம். மனம் என்றால் என்னென்ன அறிந்து கொள்வோம். மனதை தன்னுடைய இறைநிலையோட மனதை இணைப்போம். அதுக்கான வழிமுறைகள் குரு கொடுத்த தியான முறைகள், மௌனத்தை நோன்பை மேற்கொள்வோம் என்று கூறி, இறுதியாக இந்த பிறவி தொடர்ந்து வர சொல்லுமா, இந்த பிறவி தொடர எப்பயுமே குரு நம்ம குரு என்ன சொல்லுவாருனாக்கா, எதுவுமே வந்துட்டு அதான் நீ விரிவா போறியா, விரிவா போய்க்கோப்பா. என்னால விரிவா போக முடியாது, நான் சுருக்கமா தான்ப்பா, எனக்கு அந்த அளவுக்குலாம் டயர்ட் இல்லப்பா. அதை என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த பிள்ளையாரு அம்மா அப்பா சுத்தி வந்த மாதிரி, முருகன் உலகத்தை சுத்தி வந்த மாதிரி, அந்த மூக்க கையை தொடுற மாதிரி, தலைக்கு பின்னாடி, இந்த மாதிரி நிறைய வழக்கங்கள் நம்ம உண்டு. அதான் மறுச்சுவிட சொல்லுவார், உன்னைய கடவுளை அறிய வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. குறுக்கு வழி சொல்றாரு பாருங்க. தன்னை அறிந்து தன்னிலையில நிலைத்து வாழும் தனி கருணை வழிவாழ்ந்த குருவை அடைந்தால் அன்னை வயிற்றுடைத்து ஆதி கருவை உந்தன் புருவத்திடைய உந்தன் பேதமற்ற நிலை பின்னைய அவ்விடத்தில் நீ நிலைத்து நிற்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும் அப்படின்னு சொல்லுவார் மகரிஷி. அந்த மாதிரி இந்த பிறவி பெருங்கடலை நீந்துறது கூட, பெருங்கடல் வேற சொல்லியிருக்காங்க பாருங்க, அதை சாட்டா நீந்துறது கூட ஒரே ஒரு கவி. அதோட நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த பயண களஞ்சியத்துல 1510 கவி, கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயற்ப பயிற்சினால் உளநோய் போகும். உடம்புல உள்ள உள்ளத்துல உள்ள நோய் எல்லாமே போயிடும், கருமைய கலங்க எல்லாம் சொல்லி முடிச்சிடும். இந்த ஒரு கவி இருந்தா போதும், அவ்வளவுதான் இறைவன் முடிச்சு போச்சு. நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும். இறை உணர்வு, விழிப்பு நிலை, அறிவு கூர்மை, இனிய சொல், எண்ணத்தில் உறுதி, மேன்மை, இத்தனையும் கிட்டுன்றார். மறைப்பொருளாம் மனம் உயிர் மெய் உணர்வு கிட்டும். மாதவமாய் பிறப்பு இறப்பு தொடர் இருக்கும். வேற என்னையா வேணும் மனிதனுக்கு? வேற என்ன வேணும்? வேதாத்தியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேற என்ன வேணும்? இந்த கவி எதுல வருது? காயகல்பம் 3 நிமிஷத்துல செய்யற ஒரு பயிற்சிய நீ வாழ்நாள் மூலம் செஞ்சினாக்கா இந்த ஒரு கவியே 1 மணி நேரத்துக்கு விளக்கலாம். அவ்வளவு உண்மைகள் இருக்கு. நான் உங்களுக்கு பாட்டாதான் படிச்சிருக்கேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஞான கலட்சியம் பார்ட் 2ல இருக்கும். 1510வது பாட்டு, 569வது பக்கம் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த பாட்டுல பிறவி பெருங்கடலும் நீந்திரலாம், இறை உணர்வும் போயிடும், பிறப்பு கிடையாது, பிறப்பு இறப்பு தொடருமே போட்டிருக்காரு. அதனால நண்பர்களே, இது நேரம் வரைக்கும் சுமார் 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேசணும்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு வித்தியாசமான டாபிக் மனவளக்கலை வந்துட்டு, அதுவும் மனசை பத்தி பேசினாலே நாள் கணக்காவோட, ஏன்னா அவ்வளவு ரகசியங்கள் ஒளி முறைவா இருக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மனனா இன்னும் இல்லை, மனதை அடிக்கவன் ஞானி அப்படிங்கலாம் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. இங்க மகரிஷி வந்து அவ்வளவு சிம்பிளிஃபைடா எளிமையா இருக்குது. ஆனா நீங்க மனசை பத்தி மட்டும் இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, அப்ப இதை மட்டும் நான் எடுத்துக்கவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம்தான் பேசிக். தவம், அந்த தவம் செய்யணும்னா உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும், உயிர் ஆரோக்கியம் இருக்கணும், காயல் பண்ணணும். எங்க பார்த்தாலும் கடைசியில அந்த 3 தான் வரும். அதனால ஒரு பயிற்சி எடுத்துக்கோங்க, அது ஒரு 3 மாசத்துக்கு செய்யுங்க, விடாம செய்யுங்க. அப்புறம் அந்த பயிற்சி உங்களால விட முடியாது, உடல் ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இப்படி ஒவ்வொரு பயிற்சியா என்னை மாத்திக்கோங்க. இதெல்லாம் நான் வந்த பாதை, நான் கடந்து வந்த பாதை. ஒரு 15 ஆண்டுகளாக காயல்பம் விடாம செய்யறேன். என் தேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த
பார்ப்பங்க. இந்த உடலை நீங்க வீடியோல கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு உடல் தேஜஸா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு 35 வயசு மாதிரி தெரியும். 60 வயது ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா சாயல் பண்ணா அப்படின்னு மறுச்சு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு உண்றேன், மூச்சு பயிற்சி சாப்பிட்றேன், தண்ணி சாப்பிட்றேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த உடலை கோயிலா நினைச்சு இறைவனா நினைச்சாதான் இந்த பக்குவத்துக்குள்ள எல்லாம் போக முடியும். அதனால இன்னைக்கு திருமலையா சொன்னாங்க, நான் வேதாத்திரிய மகிழ்ச்சி கையால நான் அருள்நிதி சர்டிஃபிகேட் வாங்கினேன் அப்படின்னாங்க. யாரு இந்த மாதிரி இல்லை, திருமலையான்னு இல்லை, யாரு சொன்னாலும் அந்நேரம் உடனே எனக்கு கண்ணீர் வந்துடும். ஏன்னாக்கா இவ்வளவு தத்துவங்களை உள்வாங்கியிருக்கேன், நான் நடைமுறையில படுத்திக்கிட்டு இருக்கேன், அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அப்படின்னு நான் மகிழ்ச்சியை பார்த்ததில்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பார்ப்பேன், பார்த்த அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அதை சொல்லுவேன் என்று கூறி இந்த உரையை குருவே இவ்வளவு தூரம் நடத்தியதாக மனதிற்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்வளமுடன் வாழ்த்து கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பெறாற்றல இறைவனோட கருணையினால குருவோட ஆசினால உடல் நலமும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் உயர்ப்புகளும் கடைசியாக சொல்லப்பட்ட மெய்ஞானமும் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு நமக்கு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். ஐயாட்ட பேசும்போது கொஞ்ச நேரம் தான் தலைப்பு என்னன்னு கூட அவங்ககிட்ட கேட்க முடியல. சரி, திரும்ப ஒரு தடவை அவங்ககிட்ட எப்போ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு நானாவே சூஸ் பண்ணி போட்டேன். மௌனத்தில் இருந்ததுனால அவங்ககிட்ட சொல்லவும் முடியல. அதனால ஆனால் சிறப்பாக இருந்தது. ஐயா அவங்க முழுமையாக சொல்லிட்டாங்க. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அதை எதிர்பார்த்ததை விட அதிகமாக எல்லா விளக்கங்களுக்கு வந்து கிடைச்சி. நண்பர்களே, இந்த இதில் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஐயா சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் சுருக்கமாக கேட்டுங்க. நம்ம டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. அதை ஏன்னா நம்ம எதுலேயுமே இவ்வளோ நேரம் இது பண்ணியிருக்கோம், அது மனதில் வந்து தெளிவு இல்லாமல் போயிடக்கூடாது. கேளுங்க. அப்படி இல்லை அப்படி சொன்னால் நிறைய நீங்கள் இதில் தொலைபேசியில் அவங்கள்ட்ட பேசிக்கலாம். ஏதாவது சந்தேகம் கேட்டுன்னா கேட்டுங்க. ரொம்ப நிறைய உங்க ஐயா யாருமே பண்ணல. பரவாயில்ல, ரொம்ப நிறைவாக இருந்தது. பொதுவாக நீங்க சொல்ல போனா நல்ல நிறைவான அளவுல எல்லா விளக்கங்களையும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லோருடைய சார்பாகவும் உங்களுக்கு இந்த சேவை மனவளங்களை பேசி நம்ம வேதாத்திரத்தோட பேச்சுக்கே ஆணி வேறு மையப்புள்ளி அது மனம்தான். சரிதாங்க ஐயா. மன வளக்கலை அதை ரொம்ப நிறைவாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. திருமணிக்கு ஐயா நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஐயா சொன்ன மாதிரி மனம் எனக்கு இன்றைக்கு வந்து ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும் போதே ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்களா, காற்றாற்று வெள்ளம் போல. எங்க என்னுடைய எண்ணம் மனம் வந்து ஆரம்பத்திலே காற்றாற்று வெள்ளம் போலதான். ஒரு நிலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகல. அவன் ஐயா தலைவனை தாமோதரன் ஐயா சொல்லுறாங்க, திருமண குழந்தையான்னு கூப்பிடுறாங்க. அவங்க சத்தம் எனக்கு நான் பேசுறது ஐயா கேட்கல. ஐயா கேக்குதாங்க, எனக்கு மிஸ்டேக் இங்க இருக்குது. இதுக்கு மத்தியில அம்மா ஐயா வந்து ஜெயந்தி அம்மாவை பேச சொல்றாங்க, எனக்கு கேக்குது. ஆனா நான் தவம் நடத்துறதுக்கு முடியாத சூழ்நிலை இருக்கேன். அந்த அம்மா தவம் நடத்திட்டுது. அதே 16 நிமிஷம் வரைக்கும் போயிடுது, 10 நிமிஷம் தாண்டிட்டுது.
இப்படி சூழல்ல எனக்கு சரி இங்க கிடந்து மனம் தள்ளாடுது. ஐயா அதுக்கு மத்தியில நான் லைன் கிடைக்குது. லைன் கிடைச்சு ஐயாவை சரி சரி அறிமுகப்படுத்துங்க. ஸ்கிரீன்ல ஒண்ணுமே இல்லை எனக்கு. ஸ்கிரீன்ல ஒண்ணுமே தெரியல. சரி 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 நான் பேசுறது இதாகுது. ஓ ஐயாட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்காக சொல்றேன் மனம். இந்த அழகான டாபிக். இந்த மனம் இன்னைக்கு நல்ல ஒரு பாடத்தை எனக்கு கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஆயிட்டுது. நான் அதிகமா பேச விரும்பல. ஐயாவுடைய மனம் என்ற இந்த கருத்தை நிறைய விஷயங்களை எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்நிலை கூப்பிடும் போது இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு எங்கள் அனைவருடைய விருப்பத்தோடு சரிங்க தலைவருடைய இதை சொல்றாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க ஐயா, வளமுடன். கடைசியாக ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் கலந்துட்டவங்க எல்லாருக்கும். ஏன்னாக்கா நம்ம கல்வி நம்மளோட வேதத்திலையுமே உணர்கல்வி தான். செவி வழி வாய் வழி கேட்டு இனிமையா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாதுங்க. எதையாவது ஒரு கருவை எடுத்து இதை நான் கடைசி வரைக்கும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மேற்கொள்ளுங்க. காயகல்பம் 3 நிமிஷத்தை நான் உயிரை விட்டாலும் உதவுனாலும் காயகல்பம் செய்யாம இருக்க மாட்டேன். அந்த மாதிரி மேற்கொள்ளுங்க. ஏன்னா வேதாத்திரியம் உள்வாங்கி பேசினா ஒரு மாதிரியா இருக்கும். நோட்டு புத்தகத்துல எடுத்து எழுதி வச்சு பேசினா அது ஒரு மாதிரியா இருக்கும். எப்படிதான் பேசினாலும் சரி கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அது காலசாமி மட்டும்தான் இப்படி பேசுவாரு அப்படிங்கிற இல்லை. இதை விட பெரிய பெரிய பேசுறது நிறைய இருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை பத்தியோ வேற ஒரு செயலை பத்தியோ நம்ம பேசல. இறைநிலை பத்தி பேசுறோம். அது யார் பேசினாலும் இனிமையா தான் இருக்கும். அதனால நமக்கு பேசுறத கேட்குறோம் நல்லா இருக்கு இனிமையா இருக்கு அப்படிங்கிறத விடுத்து ஒரு பொருள் எடுத்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா காயல்ப 3 நிமிஷம் அதை நான் உயிரை விடுற வரைக்கும் நான் செய்வேன் அப்படி மாதிரி ஒரு அதாவது உணர்வுபூர்வமா அதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா என்னோட பேச்சை கேட்டதுக்கு ஒரு சிறப்பா இருக்கும். குருவே நேரில் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். ரைட்டுங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. ஜெயந்தியம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். அளிக்கும் ஞான ஒளி நம் கடமை நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ரொம்ப அருமை. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒருவரும் நம்மோடு கூட இருப்பதாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.